சொல்லி கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் நான் கரம் கட்டி தேவனுடைய நாமத்தை நம்ம பாட போகிறோம். தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க போகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற இல்லையா இந்த ஸ்தானத்திலே கர்த்தர் இன்னைக்கு இந்த காலை நேரத்தில் வந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், ஆரோக்கியத்தை கொடுக்கிறவர், கருணை கொடுக்கிறவர், மகிழ்ச்சி கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர். அத்தனை ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வாதம் கைதி பாட்டாமா ஏதோ Shout out.
ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொன்ன இல்லையா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற யாரா இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன்னிடத்துல இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய சமூகம். இப்போ அவருடைய நாமத்தை சொல்லுங்க பார்க்க, பிரசவம் பண்ண பார்க்கலாம். நம்ம எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்ம விசுவாசிக்கும் போது அது அப்படியே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். நீங்க தைரியமா சொல்ல, ஆண்டவரே உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துன்னு சொன்னீங்க, நான் இந்த மாசம் முழுமா உங்க நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னா அவர் தம் வார்த்தையை நிறைவேற்றாம போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே, நாம் இந்த மாசத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசத்துல என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறேன், எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை விரும்பாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனையுமே ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை, ஆசீர்வாதம் என்ற அந்த சொல்லை விரும்புவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா என்றால் அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஆமென். தாழ்மையில் இருக்கிற உங்களை உயர்த்துகிற ஒரு வார்த்தை, ஏழ்மையா இருக்கிற உங்களை பணக்காரனாய் உயர்த்துகிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. படிப்பில்லாமல் இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நல்ல படிப்பை கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இதுதான் ஆசீர்வாதம். சமாதானம் இல்லாத உங்க குடும்பத்தில் சமாதானத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லாத குடும்பங்கள்ல சந்தோஷத்தை கொடுப்பது இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் எந்த இடத்துல எந்த ஆசீர்வாதம் இல்லையோ அந்த ஆசீர்வாதத்துக்காக இந்த மாசம் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். நிச்சயமாக இந்த மாசம் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதோ அந்த இடத்துல ஆண்டு இந்த வருஷம் இந்த மாசம் அந்த ஆசீர்வாதத்தை நிரப்புவார் அல்லது அதை ஃபில் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. கடந்த 8 மாதங்கள் உங்க வாழ்க்கையில சமாதானம் என்ற ஆசீர்வாதம் இல்லாம இருந்தா இந்த மாசம் அதுக்காகவே நீங்க தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி அவரை மகிமைப்படுத்துங்க. இந்த மாசம் சமாதானம் ஒரு நதியை போல புறப்பட்டு வருவதை உங்க கண்ணால பார்க்க முடியும். அது தெய்வீக சுகம் இல்லை என்ற ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ள இருக்குமானால் இந்த மாசம் நீங்க வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஒரு சாட்சி சொல்ல போகிறேன். நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை மாத்திரம் நீங்கள் இந்த மாசம் முழுவதும் பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருங்கள். அந்த தெய்வீக சுகம் என்ற ஆசீர்வாதம் உங்க குடும்பத்தில் ஒரு நதியை போல புறப்பட்டு வருவதை நீங்க பார்க்க முடியும். இத்தனை மாதங்களாக வியாதி படுக்கையில் இருந்தவர்கள் சுகமாக எழும்போது நீங்க பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கடந்த 8 மாதங்களாக வறுமை அல்லது கடன் பிரச்சனை, மீள முடியல, நிமிர முடியல, டோன்ட் வரி. இந்த 9ஆம் மாசத்துல கர்த்தருடைய நாமத்தை இல்லையா உங்க வாயால பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பி. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. ஒரு 1000 முறை ஒவ்வொரு நாளும். உனக்கு பண பிரச்சனை இருக்குதா, யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லி பாரு. இந்த மாசம் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற அந்த நாமம் இந்த மாசம் தேவ பர்வதத்திலிருந்து உனக்கு நன்மை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆகிய உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல என்ன ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதோ இந்த மாசம் அந்த நாமத்தை சொல்லி மாத்திரம் நீங்கள் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். நான் சொல்றேன், இந்த மாசம் முடியும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் நிரம்பி இருப்பதை, அந்த ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் வந்திருப்பதை நீங்கள் அதை அனுபவிக்க முடியும். ஆமென். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் விக்கிட்ஸ்வர்த், அமெரிக்கா தேசத்தில் ஒரு பிளம்பராக இருந்து தன்னுடைய மனைவியினாலே, தன் மனைவியினுடைய கற்புள்ள நடக்கையினாலே ரட்சிக்கப்பட்டு பிறகு அமெரிக்க தேசத்தில் 14 பேரை உயிரோடு கூட எழுப்பி பல அற்புத அடையாளம் செய்த ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த ஒரு அதிசயமான காரியத்தை சொல்லி நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு முறை லாசரு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷனுக்காக ஆண்டவர் அவருக்காக ஜெபிக்கும்படியாக அவருக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாராம். அவர் வேல்ஸ் நாட்டிலே
வேல்ஸ் நாட்டில் இருந்தார். அந்த லாசரு என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷன், அவருக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் இந்த அருமையான சகோதரர் ஊழியக்காரனாகிய விக்கிர்ஸ்வர்த்துக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தாராம். அந்த லாசரு என்பவர் ஒரு சபையில் தலைவராக இருந்து பகலெல்லாம் உழைத்து இரவெல்லாம் பிரசங்கித்து கடுமையான காச நோயினாலே பிடிக்கப்பட்டவராக ஏறக்குறைய 6 மாதங்கள் வியாதி படுக்கையிலே படுத்து விட்டார். பல மருத்துவங்கள் செய்தும் பல பேர் ஜெபித்தும் அவருடைய வியாதி சுகமாகவில்லை, எந்த பலனும் இல்லை. ஒரு எலும்பு கூடை போல அவர் காணப்பட்டார். தோல் மட்டும் அவர் உடலை ஒட்டி கொண்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இந்த விக்கிர்ஸ்வர்த் என்ற தேவ மனுஷனை அவருக்காக ஜெபிக்கும்படியாக அவருக்கு அனுப்பினார். அந்த விக்கிர்ஸ்வர்த் போய் அவருடைய அறையில் நுழைந்து பார்த்தா ஒரு பிணம் படுத்திருக்கிற மாதிரியே எந்த அசைவு இல்லாமல் அவர் படுத்திருந்தாராம். அற்புதங்களுக்கான விசுவாசம் அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை. விக்கிர்ஸ்வர்த் பார்த்து அநேகர் பகடி பண்ணாங்களாம். வந்துட்டாப்பா ஜெபம் பண்ணுறதுக்கு, எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணா நடக்கல, இவங்க ஜெபம் பண்ண, இப்படி அநேகர் அவரை பார்த்து பகடியும் கேலியும் கிண்டலும் செய்தார்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவர் இவைகளை கண்டு கொள்ளவே இல்லை. கர்த்தரை விசுவாசிக்க கூடியவர்கள் யார் என்று அவர் உள்ளம் தேடியது. 7 விசுவாசிகள் அவரோடு இணைந்தார்கள். சடலம் போல் காணப்பட்ட லாசருவின் படுக்கையை சுற்றி கைகோர்த்து நின்றனர். லாசருவின் கரத்தை ஒருவர் பிடித்து கொண்டார், மறு கரத்தை விக்கிர்ஸ்வர்த் பிடித்து கொண்டார். ஜெப வீரன் விக்கிர்ஸ்வர்த் எல்லாரையும் பார்த்து சொன்னார், நாம் இன்றைக்கு ஜெபிக்க போவது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உபயோகித்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அனைவரும் இயேசு 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 என்று மாத்திரம் உச்சத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டாராம். அப்படி அவர்கள் இயேசு 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 என்று கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்திக் கொண்டே இருந்தார்களாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தா ஒரு தேவ பிரசன்னம் மின்னலை போல 5 முறை பாய்ந்து வந்து அந்த சரீரத்தை தொட்டதாம். மறுபடியும் தேவனுடைய பிரசன்னம் மேலே போய் விட்டதாம். லாசரு அசைந்தபடியால் குழுவினர் விடாப்பிடியாக இயேசு இயேசு என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இருந்தனராம். 6வது முறையாக தேவ வல்லமை மகிமை இறங்கி வந்தது. உடனே விக்கிர்ஸ்வர்த், தேவ வல்லமை இங்கே வந்து இருக்கிறது, அதை அங்கீகரிப்பது உன்னை பொறுத்தது என்று உரக்க கத்தினார். லாசருவின் உதடு அசைந்தது. தேவ வல்லமை படுக்கையை அங்கும் இங்கும் ஆட தொடங்கியது. படுக்கையில இருந்த நோயாளி குதித்து எழுந்தான். தானாகவே உடைய மாற்றினான். கம்பீரமாய் நடந்தவன் தேவனை மகிமைப்படுத்தினான். கைதட்டுங்க பார்க்கலாம். நடக்குமா பாஸ்டர்? இது நடக்குமா பாஸ்டர்? கட்டாயம் நடக்கும். ஆண்டவர் பட்சாபாதமே இல்லாத ஒரு ஆண்டவர். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தில் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேற எந்த நாமமும் கூட தெரியாம இருக்கலாம். நீங்க இந்த மாசம் முழுவதும் இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லினே இருங்க. இந்த மாசத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத அற்புதங்கள் இல்லையா, சடலத்தை போல இருந்த அற்புதங்கள் இல்லையா, ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கி வர நிச்சயமாய் முடியும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனால கூடாத காரியம் எல்லாம் தேவனால கூடும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா? இன்னைக்கும் அவருடைய நாமத்துல வல்லமை இருக்கு. பாட்டு பாரு இல்லையா, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை இல்லையா. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்னும் அற்புதங்கள் நடக்குது. எத்தனை நம்புறீங்க? இன்னைக்கு அற்புதம் நடக்குது, இன்னைக்கு அற்புதம் நடக்குது. ஆமென். சோர்ந்துடாத, சோர்ந்து போயிடாத. 8 மாசம் ஆயிடுச்சு, 9 மாசம் ஆயிடுச்சு, இந்த மாசம் நடக்கும். நம்புறியா? வேற ஒன்னும் சொல்லுது. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே அவர் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. இந்த மாசம் முழுவதும் தேவ நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து, வேற ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நான் சொல்றேன், இந்த 9ஆம் மாசம் உங்க வாழ்க்கையில அற்புதத்தின் மாதமாய் மாறும். ஆமென். கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கைதட்டி சொல்லு, ஆண்டவர் செய்வார். இந்த மாசம் ஆண்டவர் உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். ஆண்டவர் இந்த மாசம் உங்க தலையை நிமிர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய போகிறார். வேற ஒண்ணு செய்வேன். ஏன்னா இன்னைக்கு அவருடைய நாமத்துல வல்லமை இருக்கு. பைபிள் சொல்றது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல
வாசிங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவின் வானோர் நாமத்தில் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படியாக எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தெய்வம் தன் குமாரனாகிய இயேசுவுக்கு அதை கிருபையாய் கொடுத்திருக்கிறார். கைதட்டி பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான முழங்கால் யாவும் முடங்க ஆரம்பிக்கும். ஆமென், ஹalleluya. இன்னைக்கும் அவருடைய நாமத்தில வல்லமை இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சோந்தராத. நீங்க இந்த மாசத்துல அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, பிரஸ்தாபப்படுத்த ஆரம்பிங்க, உச்சரிக்க ஆரம்பிங்க. இல்லையா? கத்து, இயேசு இயேசுன்னு கத்து. அவள் பைத்து முடிச்சுட்டு கூட சொல்லிட்டு பரவாயில்ல இல்லையா? ரகசியம் நமக்கு தெரியும். ஹalleluya. இல்லையா? சிலுவையின் உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றும், விசுவாசிக்கிற நமக்கோ அது ஜீவ பலனாய் இருக்கிறது, தேவ பலனாய் இருக்கிறது. இந்த மாசம் முழுவதும் இயேசு இயேசுன்னு கத்த ஆரம்பி, இயேசு இயேசுன்னு கத்த ஆரம்பி. இல்லையா? உன்னை பைத்தியக்காரன் சொல்லலாம் பரவாயில்ல, உன்னை பைத்தியக்காரன் சொல்லலாம் பரவாயில்ல. ஆனா இந்த மாசம் முடியும் போது இல்லையா, ஆண்டவர் உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி இருப்பதை நீ பார்த்து சந்தோஷப்படுவாய். ஆண்டவர் இன்னைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், இன்னைக்கும் ஜீவிக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. ஆகையால இந்த மாசத்தை நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மாசமாய் நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்றைக்கு இல்லையா, சடலத்தை போல இருந்த அந்த லாசரு, அந்த இயேசுநாதர் சொன்ன லாசர் இல்ல, இவர் ஒரு லாசரு இல்லையா, அவருக்கு ஆண்டவர் அற்புத சுகத்தை கொடுத்து இல்லையா, அவரை எழுந்து நடந்து குதித்து இல்லையா, தேவனை மகிமைப்படுத்த செய்த ஆண்டவர் அதே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையான நாமம் இந்த மாசமும் உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், உங்க வியாபாரத்தில், தொழில, உங்களுடைய சகல காரியத்திலும் இந்த மாசம் பலத்த அற்புதங்களை செய்யும். என்ன ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே இல்லையா. போன 8 மாசம் ஜெபம் பண்ணிருப்பில்ல, 8 மாசம் ஜெபம் பண்ணிருப்பில்ல. இந்த மாசம் ஜபத்தோடு கூட ஸ்தோத்திரம் பண்ண. இந்த மாசம் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் சொன்னபோது தான் அந்த பொண்ணுக்குள்ள ஆவி வெளியே வர ஆரம்பிச்சது. அற்புதம் நடந்துச்சு. கர்த்தர் இன்னைக்கு அவங்களை விடுவித்திருக்கிறார். இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல அற்புதம் நடக்குது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த மாசம் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மாதம் மாத்திரமல்ல, அற்புதத்தின் மாதமாய் இருக்கும். ஆமென். எவ்வளவு கடினமான ஆட்களை ஆண்டவர் இந்த மாசம் உடைத்து சுக்குநூறாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. இந்த மாசம் சவுல்லாம் பவுலா மாறுற மாசமா இருக்கும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அநேகர் மனம் திரும்புகிற மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். ஏன் தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், எந்த வீட்டிலும், அது குடிசை வீடா இருக்கலாம், கவலைப்படாத, அங்க உன் நாமத்தை உயர்த்து, அதே குடிசை வீட்டை கோபுரமா ஆண்டவர் மாத்தி விடுவார். நான் சொல்லட்டுமா? நான் சொன்னா உங்களுக்கு நடக்கும். வீடு குடிசையா இருக்குதா, அந்த குடிசை வீட்டுக்குள்ள உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்தை நீ உச்சரிச்சு சொல்லு, கர்த்தர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்து, தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இதை சொல்லும் போது எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்டேஜ் போறேன். ஏன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நிறைய கல்யாணத்தை சொல்லுவேன், நிறைய வீடு பிரதிஷ்டை பண்ணும்போது சொல்லுவேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப நல்ல ராஜா, மக்களை நேசிக்கிற ராஜா. அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அப்போ அவர் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டாராம், தேசத்தின் ஜனங்களை பார்த்து, அந்த அரண்மனையில் வேலை செய்கிற மக்களாம் பார்த்து சொன்னாராம், என் பிறந்த நாளிலே நீங்கள் என்னுடைய அரண்மனைக்கு வந்து, என் அரண்மனையில் இருக்கிற உங்களுக்கு விருப்பமான எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து செல்லலாம், உங்களுக்கு பர்மிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாராம். ஸ்தோத்திரம். அந்த நாளில் ஊரே திரண்டு வந்து அரண்மனைக்குள்ள புகுந்து கையில் காலில் அகப்பட்டு எல்லாம் அழியும் போயிட்டானுங்க. தோத்திரம். ஒரு ஆள் மாத்திரம் ஒன்றுமே எடுக்காமல் கம்மன் நின்றுந்தானா. அப்போ ராஜா கேட்டான், ஏன்ப்பா உனக்கு எதுவும் ஆசை இல்லையா? இல்லையா, எரிய வீட்டில் புடுனவரைக்கும் லாபம்னு சொல்லி அவன் புடியும் போயிட்டானப்பா, நீ ஒன்றுமே எடுக்கலையா கேட்டான். ராஜாவே எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணா ராஜா, வேற என்ன உனக்கு வேணும்? ராஜா நீங்கள் அடியான் வீட்டுக்கு ஒரு நாள் வர வேணும்னு சொன்னார். அடியான் வேற ஆசை இல்லையா உனக்கு? என் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா, அது என் வீட்டில் வந்து அடியான் கொடுக்குற ஒரு கஞ்சி தண்ணி குடிச்சு போனீங்கன்னா போதும் ராஜாவை. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒருத்தன் கூட என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடலையே, பரவாயில்ல, இவன் ஒன்றுமே எடுக்காம என் வீட்டில் வந்து ஒரு டீ குடிச்சு போன்னு சொல்கிறானே. மந்திரியாரே, ஒரு அட்ரஸ் வாங்கிக்கோ, நம்ம அடுத்த மாதம் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், டேட்டை கொடுத்துட்டாரு. ஓகே. இப்போ மந்திரியார் தான் வயிறு புளி கரைக்குது. வீடு எங்க இருக்குதோ கர்த்தாவே சோத்திரம்னு சொல்லி, டேய் வாடா, உங்க வீடு எங்கடா இருக்குது? இட்டு போறான். ஒரு குக்கிராமது இட்டு போய் வழியே இல்லாம, ரோடே இல்லாம, கரண்டே இல்லாம ஒரு பண்ணி குடிச்சு உள்ள போய் நிற்கிறான். டேய் இதாடா உங்க குடிசை? ஆமா ராஜா. அடப்பா,
இதுக்கு ராஜா வருவாரு, அவர் வரன்னு சொல்லிட்டார், வேற நீ வேற கூப்பிட்டவர், அவர் கமெண்ட் பண்ணிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியல சொல்லி ரைட் நைட் அண்ட் டே வேலை நடக்குது. அப்படி ஒரு 100 ஜேசிபி வச்சு ரோட்டை முதல்ல கிளீன் பண்றாங்க இல்லையா, அந்த ஊருக்கு ரோடு ரெடி ஆகுது, அப்புறம் கரண்ட் போட்டு கம்பம் போட்டு லைட்டை போட்டு இல்லையா, அவன் வீட்டை ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு இல்லையா, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரிய வீட்டை கட்டி முடிச்சு லைட்லாம் போட்டுக்கிட்டு மெத்தக்கிட்ட எல்லாம் வாங்கி வச்சு ராஜா உட்காந்து தேவையான எல்லாம் வாங்கி வச்சு ஃப்ரெஷ் பண்ணிட்டான் அந்த ஆள். ராஜா வர போறாரு, அந்த மந்திரி ஒரே மாசத்துல ரோட போட்டு இல்லையா, பல ரோடு உட்கார்ந்து ரோட்ல சோறு சாப்பிடலாம், அந்த மாதிரி ரோட போட்டு லைட்டை போட்டு அந்த வீட்டை இடிச்சு தரமட்டமா ஆக்கி இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெரிய பங்களா மாதிரி வீட்டை கட்டி லைட்டு கிட்ட போட்டு எல்லா பொருளும் வச்சு சோத்திரம். இதெல்லாம் ராஜாவுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ராஜா கஜான எல்லாம் போயின்னு, அதை பத்தி ராஜா கவலை கிடையாது. நான் வீட்டுக்கு போனோம், அங்க உட்காரணும். ஹல்லேலூயா. ஒரு சாதாரண ராஜாவே ஒரு வீட்டுக்கு போறதுக்கு இவ்வளோ ஆடம்பரம் இருக்குமானால், இந்த மாசம் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற உன் ஸ்தானத்தில் நான் வருவேன்னு சொல்றாரு. குடிசை வீடு இருந்தா அது கோபுரமாய் மாறும், வரம் இருந்தா ஆசீர்வாதமாய் மாறும், வியாதி இருந்தா சுகம் உண்டாகும், மகிழ்ச்சி இல்லைன்னா சந்தோஷம் உண்டாகும். ஏன்னா ராஜா வரப்போறாரு. உன்னிடத்திலே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், குறைவு இருந்துச்சுன்னா நிறைவாகும். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆனா இந்த மாசம் ராஜா வரேன்னு சொல்லிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ராஜா உங்ககிட்ட தான் வர போறாரு இந்த மாசம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். யார் வீட்டுல ராஜா வரணும் ஆசைப்படுற சொல்லுங்க, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா. அவர் வந்துட்டாருன்னா உன் காரியம் எல்லாம் தலைக்கலாம் மாறும். ஆனா அவர் வரேன்னு சொல்லிட்டாரு, அவர் பொய்யே சொல்ல மாட்டார். நீ அவரை நித்திய சொன்னீங்க, ஆண்டவரே பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, நான் இந்த மாசம் ஃபுல்லா உன் நாமத்தை பிரசாதப்படுத்திருக்கிறேன், எங்க நீ வரவேன்னு கேட்டா அவர் உன் பதில் சொல்லாம அடுத்தடி வைக்க மாட்டார், வந்துருவார். ஹல்லேலூயா. அதனால இந்த மாசம் உன் கையில் தான் ஆசீர்வாதம் இருக்குது. நான் மந்திரி மாதிரி, அவர் ராஜா இல்லையா, என்கிட்ட சொல்லிட்டாரு நான் வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. ஓகே, ஆமென். இந்த மாசம் ஏன் நம்ம அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னு அவர் எதிர்பார்க்கிறார்னா, வாசிக்கிறது யாத்திராகமம் 9:16. என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். பிரைஸ் காட். என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்க போகிறேன். எவ்வளவு பெரிய பாருங்க இல்லையா, கர்த்தருடைய வல்லமை உங்க மூலமா ஆண்டு காண்பிக்க போகிறாரா. ஆமென் சொல்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை எகிப்து மக்கள் அறிந்தார்கள், கர்த்தருடைய வல்லமையை இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்தார்கள் இல்லையா. ஆமென். செங்கல் 2ஆய் பிளப்பதை பார்த்தார்கள், காடைகள் வந்து நிரம்பினதை ஜனங்கள் பார்த்தார்கள் இல்லையா. எகிப்து மக்கள், எகிப்தின் ராஜாக்கள் கடலிலே ஈயத்தை போல அமர்ந்து போனதை பார்த்தார்கள். ஆமென். அதே வல்லமையை இந்த மாசம் கர்த்தர் உன்னிடத்திலே காண்பிக்கும்படியாகவே தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த அவர் விரும்புகிறார். சங்கீதம் 79:9, சங்கீதம் 80:18. எங்களை ரட்சிக்கும் தேவனே, நீர் உமது நாமத்தின் மகிமையின் நிமித்தம், உம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். பிரைஸ் காட். சங்கீதம் 80:18. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். சங்கீதம் 111:9. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமும் ஆனது. எரேமியா 10:6. கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உமது நாமமே வல்லமையில் பெரியது. பிலிப்பியர் 2:11 ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் முழங்கால் யாவும் முடங்கும்படி பிதாவாகிய தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி, இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பிரைஸ் காட். கை தட்டுங்க பார்க்கலாம். ஏன் அவர் தம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் விரும்புகிறார் தெரியுமா? அவரே ராஜா,
அவரே கர்த்தர், அவரே மேலானவர், அவரே வல்லமை உடையவர், அவரே பரிசுத்தர், அவரே ராஜாதி ராஜா. நல்லா கையெழுத்தாத நாமத்துக்கை மகிமைப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. ஆகையால நீங்க இந்த மாசம் அவருடைய நாமத்தை மாத்திரம் வாயினால சொல்லிக் கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஏன் ஆண்டவன் நம்முடைய வாயினாலே அப்படி துதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கு என்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். கை தட்டுங்க பார்க்கலாம். உங்களை அன்னை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஊழியம் செய்ய ஊழியக்காரர் ஏற்படுத்தி இருக்கிறோம். உங்களை விசாரிக்க ஆவிக்குறி பெற்றோர் ஏற்படுத்தி இருக்கிறோம் இல்லையா? ஆமென். உங்களை விசாரிக்க நாங்கள் உதவி ஊழியக்காரர் ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போல ஆண்டவர் கவனிங்க, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஏன் இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. எதுக்கு சொல்றது? வாசிமாத இந்த ஜனத்தை உங்களை எனக்கென்று நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் ஏற்படுத்தின நோக்கத்தை நீ செய்ய வேண்டும். அடியே சொல்லுவேன் நீங்க வீட்டுல மாத்திரம் இல்ல, சபையில மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணுங்க. உங்களை ஆண்டவர் ஏற்படுத்துற நோக்கமே அதுக்கு தான். அல்லேலூயா. வேற ஒண்ணுத்துக்கும் ஆண்டவனை ஏற்படுத்தல. அல்லேலூயா. உன்னை ஏற்படுத்துற நோக்கத்தை நீ புரிந்து கொண்டு செயல்படுவாயானால் உன் வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் புரண்டு ஓடும். ஆமென். உன்னை ஏற்படுத்துற நோக்கத்தை நீ மறந்து நீ அவரை துதிக்காமலும் அவரை ஸ்தோத்திரிக்காமல் போனா உன் இருதயம் இருளடைஞ்சு போகணும் வேதம் சொல்லுகிறது. ஐயா ஹல்லேலூயா. என் அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை, இப்போ உங்களை ஒரு கம்பெனியில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இவாஞ்சல் இருக்கிறாங்க, அவங்க அந்த கம்பெனியில் என்னவா அப்பாயின்மெண்ட் பண்ணாங்கம்மா? என்ன ஒன்று அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க? ஒரு மேனேஜர் வச்சிங்களேன். மேனேஜரா? ஏன்னா அவங்களுக்கு தனியாக காரை கொடுத்து வீட்டிலேருந்து அவங்க வேலை செய்கிறதுக்கு காரை கொடுத்து ஒரு மந்திரி மாதிரியே அல்லது ஒரு மேனேஜர் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படியே ஆல்ரெடி ஒரு மேனேஜர் மாதிரி தான். அப்போ அந்த கம்பெனியை அவங்கள அந்த மேனேஜரும் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஆமென். அதை நம்ம சைடில் வச்சு என்ன பண்ணுவாங்க? மூஞ்சி மேலே சாணி தடி போன்னு சொல்லி அமைச்சுக்குவாங்க. உண்மைதானே? இப்போ என்ன ஆண்டவர் பாஸ்ட் உண்மைதானே? இவ்வளோ தூக்கி கொண்டு போய் கப்புன்னு முடிச்சுக்கிற பாஸ்ட். ஏன்னா உனக்கு அப்படி சொன்னதான் புரியும் இல்லையா? என்னை ஏற்படுத்த நோக்கம் ஒவ்வொரு கம்பெனியா இருக்கட்டும், அரசாங்கமா இருக்கட்டும், உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை நீங்கள் சிறப்பா செஞ்சா நல்ல ஆசிரியர் விருது, பெஸ்ட் பெர்ஃபார்மர், ஓ பிரைஸ் காட், அப்படிலாம் விருது கொடுப்பாங்க இல்லையா? ஆமென். அது நல்லது, ஒரு ஆசீர்வாதம். அப்போ உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை, அது கம்பெனியா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், அது கவர்மெண்டா இருக்கட்டும், அது ஊழியமா இருக்கட்டும், கீபோர்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் உங்களை ஏற்படுத்தின நோக்கத்தை நீங்கள் செய்தால் ஆசீர்வாதம், சிறப்பா செய்தால் விருதுகள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரு? இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஆண்டவர் பிரதான தூதர்களை படைத்தார். கேப்ரியேல், மிகாவேல், லூசிபர். கவனிங்க, இவர்கள் பிரதான தூதர்கள். இவர்களுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பொறுப்புகளை கொடுத்து, மிகாவேல் வேலை ஃபைட் பண்ற, கேப்ரியேல் வேலை நல்ல செய்தியை கொண்டு வருகிறவர். இந்த லூசிபர் வேலை என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஒரு பணி. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா 14:11 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, லூசிபர், அதிகாலையின் மகனாகிய
விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். இந்த பிரதான தூதராகிய இந்த லூசிபர், அவர் விடிவெள்ளியின் மகன். அவருக்கு ஒரு வேலை தெரியுமா? தேவனை மகிமைப்படு. அதான் உன் வாத்தியங்களும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாகவே வைத்தீர். பகைஞனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினாலே பெலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேலும் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களை சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. Praise the Lord, praise the Lord. 4-5 முக்கியமான வசனங்கள் வாசியுங்கள். 4-5 முக்கியமான வசனம். மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாய் அவனை படைத்தீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் இன்னும் என்ன ஏன் ஏற்படுத்தினாரு? ஏன் தெரியுமா உன்னை முடிசூட்டி இருக்கிறாரு? ஏன் தெரியுமா? அவன் இருந்த இடத்துல நீ நின்று செயல்பட வேண்டும். பிரதான தூதனாகிய லூசிபர் இருந்த இடத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியமா, எவ்வளவு பெரிய பாக்கியவதி அம்மா. ஹல்லேலூயா. அந்த பிரதான தூதனாகிய அந்த லூசிபர் இருந்த இடத்துல தான் ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் உன்னை என்னையும் கனத்தினாலும் மகிமையினாலும் இல்லையா அந்த பிரதான தூதனாகிய லூசிபரோடு இருக்கிற இடத்துல நிறுத்தி வச்சிருக்கிறார் சொல்லி யோசிக்கும் போது நீ எவ்வளவு சந்தோஷப்படணும் தெரியுமா? ஹல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கெல்லாம்? புரிஞ்சுச்சா? அப்போ ஆண்டவர் ஏன் தெரியுமா அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த சொல்றாரு? அப்படி பண்ணும்போது சாத்தான் வெக்கப்பட்டு போவான். கவனிங்க, பிசாசுக்கு தான் மண்ட கர்வம் வந்து அவன் தப்பு பண்ணிட்டான். ஆனா நீ அந்த தப்பை பண்ண மாட்டேன்றதுக்காக தான் ஆண்டவன் கொண்டு அங்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இல்லையா எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி நல்ல குரலை கொடுத்துருக்கலாம், அல்லது இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருந்தா கூட நம்ம செய்வோம். உமக்கு மகிமை. இது இருந்தா நீ சூப்பர் ஸ்டார். என்ன மாதிரி வாசிக்கிறவில்லை, என்ன மாதிரி கிட்டார் போறவில்லை, என்ன மாதிரி பேடிக்கிறவில்லை, என்ன மாதிரி தபலா அன்னைக்கே 2 தட்டி போ நரகத்துக்கு போ. ஆமென். ஏன்னா நீங்கள் அந்த தவறை செய்ய மாட்டீங்க என்று நம்பிதான் நான் கொண்டு வச்சிருக்கிறார். உன்னால் சொல்ல முடியாது இல்லையா? இதெல்லாம் என்னுடைய பிரஸ்தாபம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. கிருபப்பா இல்லையா? ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து இயேசு ஏற்றுக்கொண்ட நான்
ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு மகிமையை செலுத்துறோம். நான் சொல்ல முடியாது இதெல்லாம் என்னுடைய பிரஸ்தாபம், இதெல்லாம் என்னுடைய திறமைன்னு சொன்னா சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? ஆமென் இல்லையா? இன்னைக்கு அவருடைய நாமத்தை உயர்த்துகிறேன் என்றால் எனக்கு எந்த விதத்தில் பெருமை வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஆமென். இன்னும் அவர் கிருபை கொடுக்கும் போதெல்லாம் எல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம் சார், உமக்கு தானப்பா இல்லையா இல்லையா? திறமைன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. அதான் சொல்றேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்க பிள்ளைகளை இல்லையா சிறு வயசுலேயே உற்சாகப்படுத்துங்க. கீபோர்டு வாசிக்க, தபலா வாசிக்க, அதை வாசிக்க, இதை வாசிக்க கற்றுக் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய கூடாக்கிடாத, உற்சாகப்படுத்து. பைபிள் சொல்லுது, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறையாக தேவனுடைய சந்ததி எனப்பட வேண்டும். ஆமா, இப்படிப்பட்ட நிறைய பிள்ளைகள் எழும்பணும், தேவ நாம மகிமைப்படணும் இல்லையா? இப்படி இந்த மாதிரி ஒரு 1,00,000 பேர் எழும்பினா வச்சுங்களேன், இவங்க வாசித்தாங்கன்னா பரலோகமே இறங்கி பூமிக்கு வந்துடும். ஏன்னா ஒரு சந்ததி அவரை சேவிக்க வேண்டும். வேற ஒண்ணுத்துக்கு இல்ல, என் புள்ள சூப்பர் ஸ்டார் வரதுக்காக இல்ல, இந்த சந்ததி அவரை சேவிக்கணும், இந்த சந்ததி அவரை சேவிக்கணும். தலைமுறை தலைமுறையாக இந்த சந்ததி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி மகிமையை செலுத்தும் போது தேவன் இறங்கி வருவார். பரலோகம் இறங்கி வரும்போது அங்கே பிசாசுக்கு இடம் கிடையாது, அங்கே இருளுக்கு இடம் கிடையாது இல்லையா? உங்க வீட்டில் தேவ மகிமை, நீ வீட்டில் ஒரு குடும்ப ஜெபத்தில் உங்க புள்ள கீபோர்டு வாசித்து, உங்க பொண்ணு கிட்டார் வாசித்து ஒரு பாட்டு பாடியா பாடுறேன், அந்த வீடு ஒரு குட்டி பரலோகமா மாறும். ஹல்லேலூயா. எத்தனை அப்படி விரும்புறீங்க இந்த மாசம் வீட்டில் இந்த ஒரு மாசம் ஃபுல்லா இல்லையா? டைம் எடு, சும்மா இல்லை, தேவ பிரசனை இறங்கி வருஷம் அந்த பிரசனை இறங்கி வந்துட்டா, கவனிங்க, தேவ பிரசனை இறங்கி வந்துட்டா வீட்டில் பிசாசின் கொண்டாட்டம் அடங்கிடும், பிரச்சனைகள் ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? சண்டை வராது இல்லையா? ஏன்னா இயேசு வந்துட்டாருனாவே மற்ற எல்லாமே இல்லையா? பைபிள் ஒரு பாட்டு உண்டு, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம், இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், இயேசு வந்த வீட்டிலே வியாதி இல்லையே. அப்ப இயேசு வந்துட்டாருன்னா, இந்த மாசம் இயேசு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா சூப்பர். ஆமென். வருவாரா? வரேன்னு சொல்லிட்டாரு அவரு. ஆர்டர் போட்டாச்சு மந்திரிக்கு. எப்பா? அடுத்த மாசம் அவங்க வீட்டுக்கு போக போறோம், இந்த மாசம் செப்டம்பர் இந்த வீட்டுக்கு போக போறோம், நீ வேலையை பாரு சொல்லியாச்சு மந்திரியாண்ட. மந்திரி அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இப்போ ப்ராசஸ் நடக்குது. ஆமென். இங்கிருந்து ப்ராசஸ் நடக்குது இல்லையா? அவரை ஏற்றுக்கொள்வதும் அவரை ஏற்றுக்கொள்ளாவதும், அவரை புறக்கணிப்பதும் அவரை உதாசீனப்படுத்துவதும் உங்க கையில் ஆண்டு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை அவர் கனப்படுத்த போறீங்க? எத்தனை அவர் உதாசீனப்படுத்த போறீங்க? இப்போ இந்த மாசம் ஆண்டவர் உன்னை, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவார்கள். ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு தூதன் பெருமை அடைந்து அவன் நரகத்துக்குள்ள தள்ளப்பட்ட போனவள அவன் பிசாசா மாறிட்டான். அகல அவன் இருக்கிற இடத்துல உன்னை வச்சு ஆண்டவர் அவனை வெட்கப்படுத்துறார் தெரியுமா? ஆமா, உன்னை டேய் உனக்கு திமிரு பிடிச்சி போயிட்டு பாரு, என் ஆளுங்க பாடுறா இன்னும் சூப்பரா பாடு, நீ ஒரு ஆளு பாரு, கோடி கோடியான மக்கள் நான் ஏற்படுத்திட்டேன், நீ என் துதியை சொல்லி வராங்க. பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும், உன்னை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படும். ஏன்னா அவர் உன்னை ஏற்படுத்தின நோக்கத்தை நீ புரிஞ்சு செயல்பட ஆரம்பிச்சுன்னா பரலோகம் சந்தோஷம். பரலோகம் சந்தோஷம்னாவே உன் குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடுங்க இல்லையா? இன்னிலிருந்து ஆரம்பிச்சிடுங்க இல்லையா? குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நீங்க பண்ணுங்க தேவனுடைய நாமத்தை. ஆண்டவரே நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா, இயேசுவே உமக்கு நன்றியப்பா, இயேசுன்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா அப்படி சொல்லி 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 அவர் துதிங்க. சொல்றேன், நிச்சயமா அந்த மாசம் உன் வாழ்க்கையில மகா பெரிய அற்புதத்து மாறுமா. பிரதான தூதன் ஆகிய லூசிபர் இருந்த இடத்துல உங்களையும் என்னையும் வைத்து அவர் ஏற்படுத்திய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். அந்த தேவனுக்கு நம்முடைய மகிமையை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை சொல்லி நம்ம அவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, தேவ தூதன் சற்று சிறியவனாக படைத்த எங்களை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி உடைய வெளியேற பெற்ற சரீரத்துக்கும் இரத்தத்துக்கும் பாத்திரவான்களாய் மாற்றின உடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். நல்லா வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்துல முன்னோக்கி பார்க்கிறேன். இந்த மன மகிழ்ச்சியான இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம்.
8 மாதங்களை கடந்த 9ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே உம்மோடு கூட நாங்கள் மறுபடியும் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கு பெற கொடுத்த கிருபைகளுக்காக உம்முடைய கருணையை நாங்கள் எண்ணி, உம்முடைய கிருபையை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர், இந்த பிள்ளைகள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது நீர் அந்த வீட்டுக்கு, அந்த இல்லத்துக்கு சென்று மக்களையும் குடும்பத்தினையும் ஆசீர்வதிப்பாராக. 8 மாதம் இல்லாத ஒரு தேவ ஆசீர்வாதம் இந்த 9ஆம் மாசம் ஒவ்வொரு குடும்பத்திலும், ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும், தொழில் வியாபாரத்தில் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக. இந்த மக்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற பிசாசின் வல்லமைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தில். பிசாசின் கிரிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த ஒவ்வொரு மக்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதி. இந்த வாரம் முழுவதும் கண்மணியை போல காத்துக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்து நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென்.